காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூப்பனார் படம் அகற்றப்படும் என்று கட்சித் தலைவர் இளங்கோவன் அறிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள மின்சாரத்தை 1400 கோடி ரூபாய்க்கு தனியாரிடம் தமிழக அரசு வாங்குவதாக தெரிவித்த இளங்கோவன், இதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழக காங்கிரஸ் மூப்பனாரை முன்னிறுத்தி இனிமேல் செயல்படாது என்று தெரிவித்த இளங்கோவன், கட்சிக்கு அவர் என்ன செய்தார் என்பதை வாசன் விளக்க வேண்டும் என்று கூறினார். எல்லா இடத்திலும் காங்கிரஸை நாங்கள் முன்னிறுத்துவோம், காமராஜரை முன்னிறுத்துவோம். கண்டிப்பாக இனிமேல் மூப்பனாரை நாங்கள் முன்னிறுத்த மாட்டோம். காரணம், மூப்பனாரை முன்னிறுத்துவதற்கென்றே அவருடைய பையன் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அதனால் நாங்கள் ஏன் அந்த சுமையை கஷ்டமான வேலை என்று ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மோடி அரசு குறைத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய இளங்கோவன், ராஜபக்சே அதிபராக இருக்கும் வரை மீனவர்கள் கைதாவது தொடர்கதையாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள மின்சாரத்தை 1400 கோடி ரூபாய்க்கு தனியாரிடம் தமிழக அரசு வாங்குவதாக தெரிவித்த இளங்கோவன், இதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழக காங்கிரஸ் மூப்பனாரை முன்னிறுத்தி இனிமேல் செயல்படாது என்று தெரிவித்த இளங்கோவன், கட்சிக்கு அவர் என்ன செய்தார் என்பதை வாசன் விளக்க வேண்டும் என்று கூறினார். எல்லா இடத்திலும் காங்கிரஸை நாங்கள் முன்னிறுத்துவோம், காமராஜரை முன்னிறுத்துவோம். கண்டிப்பாக இனிமேல் மூப்பனாரை நாங்கள் முன்னிறுத்த மாட்டோம். காரணம், மூப்பனாரை முன்னிறுத்துவதற்கென்றே அவருடைய பையன் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அதனால் நாங்கள் ஏன் அந்த சுமையை ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மோடி அரசு குறைத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய இளங்கோவன், ராஜபக்சே அதிபராக இருக்கும் வரை மீனவர்கள் கைதாவது தொடர்கதையாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார்.